தாவீதின் மைந்தன் தலையாவார், தாசரின் தலைகள் வணங்கும். தேடிடும் தாசரின் கானம், தேவாதி தேவனின் தியானம். தலைவர்கள் எழுவார், எளியோரும் உயர்வார், பணியாளர் திரண்டெழும் ஆண்டு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, என் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் வேதத்திலிருந்து தியானிக்கிற காரியங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம்முடைய தியானத்திற்கென்று நியாயாதிபதிகள் என் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி விட்டபடினாலே. அங்கே பாருங்கள், என்ன சொல்கிறார் அந்த ஜனங்கள்லாம், நீரும் உம்முடைய குமாரன் குமாரரும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆழ்வாராக என்றான். பாருங்கள், கிதியோனுடைய சிந்தை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கும், கர்த்தர் தம்முடைய பணிக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யும்படிக்கு தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 7 ஆண்டு காலம் மீதியானுடைய கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணதுனால 7 ஆண்டுகள் விட்டுட்டார். அவள் பாருங்கள், இந்த 7ஆவது ஆண்டில் கிதியோனை கொண்டு, கோழையாக இருக்கிற ஒரு கிதியோனை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? ஆமாம், உன்னோட நான் வருவேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல் நீ அவர்களை முறியடிப்பா என்று சொல்லி அவரை கொண்டு என்ன செய்தார்? தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து இஸ்ரவேலை மீட்டெடுத்தார். அவ்வளோதான். ஜனங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் மேலே ஆளுகை பண்ணுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் அல்ல, என் குமாரன் அல்ல, என் குமாரனுடைய குமாரனும் அல்ல, கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களை நோக்கி கேட்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆளுமைக்கு அடங்கி நடக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? டு யூ சப்மிட் டு த ரூல் ஆஃப் த லார்ட்? தேவனுடைய அந்த ஆளுமைக்கு அடங்கி நடக்கக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாரும் சொல்லலை. அங்கே பார்த்தீங்கன்னா, பக்தனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 16:31 அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய அந்த கர்த்தத்துவம் பிறக்கும்போது சொல்லப்பட்டது இல்லையா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். த கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ். கர்த்தத்துவம் உடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. வரிசையாக பார்க்குறோம். ஸோ அந்த ஆளுமை, அந்த கர்த்தத்துவத்திற்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக கர்த்தருடைய வார்த்தைகள் மிக அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். அங்கே என்ன எழுதியிருக்குது அப்படின்னு அங்கே பாருங்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்கிறார்கள். அப்போ ராஜாக்களுக்கு, அதிகாரத்தில் வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு கவர்மெண்ட்டை ஏற்படுத்துகிறார். அந்த ஆளுகையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். தேவனாலே அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அவருடைய சிங்காசனத்திலே அமர பண்ணுகிறார். அவர்களை ஆளுமை பண்ணும்படிக்கு என்ன செய்கிறார்? வைக்கிறார். ஆனால் சில சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய ஆளுமையே மறந்து நாம் என்ன செய்து விடுகிறோம் பாருங்கள். நாம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி பல சமயத்தில் என்ன செய்கிறோம்? நினைத்து கொள்கிறோம். நமக்கு மிஞ்சி யாரும் இல்லை, நாம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு என்ன செய்யுது? நிறைய பேருடைய உள்ளங்களில் காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். வேத புஸ்தகத்தில் நேபுகாத்நேச்சர் கூட அவரை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் தன்னை குறித்து பயங்கரமாய் பெருமையாய் பேசினார். அவருடைய ராஜ்யத்தை குறித்து, அவர் உண்டாக்கின காரியங்கள், நிறைய காரியங்களை அவர் உண்டாக்கினார் பாபிலோனில். ஆமாம், பாபிலோனில் மிக திரளான காரியங்களை செய்தார். அங்கே பாபிலோனின் தொங்கு தோட்டங்களை எல்லாம் அவர் தான் உருவாக்கினார். பாபிலோனை மிக சிறப்பாக கொண்டு வந்தது எல்லாம் தான். அப்போ அவர் சொன்னார், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா
என்று அவர் தன்னை என்ன செய்தார், உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் கட்டின பாபிலோன் அல்லவா. ஸோ அப்போ அங்கே பாருங்கள், அவருக்குள்ளே ஒரு பெருமை அவருக்குள்ளே கடந்து வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். பெருமை வந்த ஆட்களை எல்லாம் நீங்கள் நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தங்கள் ஸ்தானங்களிலிருந்து தள்ளப்பட்டு போனார்கள். ஏரோதை பார்க்கிறோம், லூசிஃபரை பார்க்கிறோம். பெருமை வந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், தங்களுடைய ஸ்தானங்களிலிருந்து தள்ளப்பட்டு போனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உள்ளத்திலே ஒரு பெருமையான காரியம், பெருமையான சிந்தை அவர்களுக்குள்ளே என்ன செய்து கடந்து வருகிறத பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலாம் நிற்கிறாப்புல லூசிஃபர். ஆனால் அங்கே பார்க்கிறோம், அங்கே நின்று பாடல் பகுதிகளை எல்லாம் கவனித்து நடத்தக்கூடியவர் அவர் தான். ஆனால் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினால் என்ன என்று நினைத்தான், தள்ளப்பட்டு போனதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடே கூட தான் இருக்கிறார் யூதாஸ் காரியோத். அவருக்குள்ளே ஒரு மேட்டுமையான சிந்தை வருகிறது. என்ன மேட்டுமையான சிந்தை? இவரை காட்டி கொடுக்க வேண்டும், ஒரு 30 வெள்ளிக்காசை நான் என்ன செய்ய வேண்டும், வாங்க வேண்டும். அப்போ அந்த மேட்டுமையான சிந்தை வந்தவுடன் தள்ளப்பட்டு போனார். தானியலை பாருங்கள், தானியல் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அவருக்கு சொல்லப்படுற காரியம் என்ன? அங்கே பார்க்கும் பொழுது இதோ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 4ஆம் அதிகாரம் அதில் இருக்கிற 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் பரமாதிகாரத்தை அறிந்த பின்பு ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். நீ பரம அதிகாரத்தை, அதிகாரிகளுக்கு மேலெல்லாம் அதிகாரி, கண்காணிப்புக்கு மேலெல்லாம் ஒரு கண்காணி இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது என்பதாக பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆளுமைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆளுமைக்கு கீழ்ப்படியணும். குடும்ப காரியங்களில் கர்த்தருடைய ஆளுமைக்கு கீழ்ப்படுகிறோமா? கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவியாய் காணப்படுகிறோமா? மனைவி அன்பு செலுத்துகிற கணவனாய் காணப்படுகிறோமா? இதெல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். ஏனென்றால் வேதம் நமக்காய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கைகளில். இத்தனை திரளான பிரமாணங்களையும் இத்தனை வசனங்களையும் வார்த்தைகளையும் பெற்ற வேற பெரிய ஜாதி எது? அப்போ இதெல்லாம் பெற்றுக்கொண்டு கடைபிடிப்பதற்காக தேவன் இதெல்லாம் என்ன செய்திருக்கார், நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். அப்போ இவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம மேலே என்ன செய்யணும், ஆளுகை செய்ய நம்ம விட்டு கொடுக்கணும். எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில். சில இடத்துல சொல்லுவாங்க, நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்வாங்க. மனைவி சில இடத்துல சொல்லுவாங்க, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, கர்த்தருடைய ஆளுமைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் பார்க்கிறோம், அவர்தான் ஏக சக்கராதிபதி, அவர்தான் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன், அவருடைய ஆளுமைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அடங்கி நடக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பார்த்திங்கன்னா அதில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது அங்கே நம்ம ஒரு பாடத்தை கூட அங்கேருந்து படிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, சாமுவேல்கிட்ட எங்களுக்கு ஒரு ராஜா தேவை, எல்லா நாட்டுக்கும் ஒரு ராஜா இருக்குது, எங்கள் நாட்டுக்கு ஒரு ராஜா வேண்டாமா, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களை முன்னடத்தி செல்ல, எங்களை கொண்டு போக கூட்டிகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார் பாருங்கள். சாமுவேல்கிட்ட வர்றாங்க, அழுகிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை நீர் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அப்போ 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை பாருங்களேன். எங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதற்கு ராஜாவை என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை சாமுவேலுக்கு எப்படி இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். தகாத காரியமாக இருக்குது. சில சமயத்தில் நம்ம பண்ணுற விண்ணப்பங்கள் கூட தகாத விண்ணப்பங்களாக இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரியங்கள் எப்படி இருக்குதான் பாருங்கள், தகாதவைகளாய் காணப்படுகிறது. ஏற்ற ஒரு விண்ணப்பமாக தெரில. அவள் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உணர்த்தில் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? ஜனங்கள் ஒன்றை தள்ள சாமுவேல், அவர்கள் ஏன்னா இவர் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து வசனங்களை சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்து அவங்கள நடத்தி வர்றாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு மேலே எல்லாம் எங்களுக்கு ஒரு ராஜா தேவை அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க உன்னை அல்ல சாமுவேல், என்னை தள்ளிட்டாங்க, என்னுடைய ஆளுமைக்கு அடங்கி நடக்காமல் இவங்களுக்கு ஒரு ராஜாவாக கேட்குறாங்க.
அந்த ராஜா எப்படி இருப்பார்னு அவங்கள்ட்ட சொல்லு. இந்த ராஜா இப்படியெல்லாம் செய்வார், உங்கள் ஆட்களை எல்லாம் வேலைக்கு கொள்வார், தண்ணீர் எடுக்கும்படி செய்வார், மரம் அறுக்கும்படி செய்வார், குதிரைகளுக்கு முன்பாக ஓடும்படி செய்வார், என்னென்ன காரியங்களை எல்லாம் அவன் அப்படியெல்லாம் செஞ்சாலும் செய்யட்டும், ஆனாலும் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், அவர்கள் கேட்கிறபடியே அவர்களுக்கு நீ ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி. பின்னாடி அங்கே சம்பவித்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க ஒரு ராஜாவை என்ன செய்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்ட பொழுது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் சவுல் கடந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதனாய் இவர் மாறி போனதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அவன் கீழ்ப்படியாமல் போனது மாத்திரமல்ல, நிறைய பேரை என்ன செஞ்சு விட்டார், கீழ்ப்படியாமின் பாதையிலே நடத்தி விட்டார். இவரை பின்பற்றுகிற ஜனங்கள் நிறைய பேர் கடந்து போயிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. ஆனால் பின்னாடி கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார், தாவீதை தெரிந்தெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ கர்த்தர் அவர்களை ஆளாதபடிக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு ராஜாவை கேட்டார்கள். நாம் இன்னைக்கு பல சமயங்களில் தேவனுடைய ஆளுமைக்கு அடங்கி நடக்கிறது இல்லை. பைபிளெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சொல்கிறோம், நாங்கள் உங்களுடைய கைக்குள்ளான ஆடுகள், உங்களுடைய மேய்ச்சலின் ஜனங்கள், அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அவருடைய கரத்திற்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும், தேவனுடைய காரியங்களுக்கு அடங்குங்கள், இப்படி வசனங்கள்லாம் நிறைய நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அடங்க மாட்டோம். ஆனால் நம்ம அந்த ஆளுகைக்கு என்ன செய்யறதில்ல, சப்மிட் பண்ணுறதில்ல. அப்படி சப்மிட் பண்ணாமல் போகும்போது என்ன ஆகும், பல சமயங்களிலும் தேவ சித்தம் நிறைவேறாமல் போய்விடும். நீங்கள் நம்முடைய இருதயங்களை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆளுமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதா, உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்கள். கொலோசியரில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்ல, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொலோசியருக்கு எழுதின அந்த நிருபத்தை எடுத்து படிக்கும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்குது பாருங்களேன். கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவன் நம்மை ஆளணும், தேவனுடைய சமாதானம் ஆளப்பட வேண்டும். அந்த தேவனுடைய ஆளுமை, தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்காகவே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டுடைய ஆளக்கடவுதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ தமிழ்நாடு அப்படின்னா அதை ஆளக்கூடிய ஒருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், தமிழ்நாடு முழுவதையும் ஆளுகை செய்கிறார். அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளணுமா, எல்லா இடங்களிலும், எல்லா ஏரியாஸ்லையும், வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், நம்ம செய்கிற காரியங்களில், ஆஃபீஸ் ஒர்க்கில், எல்லாத்துலேயும் கர்த்தருடைய ஆளுமைக்கு அடங்கி நடக்கணும். அவர் சொல்லுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் பாருங்கள், மெய்ப்பர் ஊழியத்தில் இருக்கிறவங்க, பாஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, ஊழியக்காரராக இருக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பனை 1 பேதுருவின் புஸ்தகத்தில் மிக அழகாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே இப்போ பேதுரு சொல்கிறார், நான் உங்களோடு கூட நான் உடன் மூப்பன், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் பங்காளி, இனி வெளிப்படும் போகிற மகிமைக்கு நான் என்ன செய்கிறேன், பாத்திரவானாய் காணப்படுகிறேன். எனவே நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1 பேதுரு 5:3 கர்த்தருடைய சுதந்திரத்தை, அதாவது கர்த்தருடைய சபையை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் நீங்கள் காணப்படாதபடிக்கு மந்தைக்கு நீங்கள் மாதிரிகளாய் காணப்படுங்கள். மந்தைக்கு மாதிரிகளாக நீங்கள் கண்காணிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜனங்கள் மேலே ஆட்சி செய்கிற மாதிரியே தெரியும். நாம் அவர்களை அழிப்பதற்கல்ல, அவர்களை கர்த்தருக்குள் ஊன்ற கட்டுவதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். We have been called by God to build them. அவர்களை கட்டுவதற்காக கிறிஸ்துவுடைய அந்த சரீரம் ஒன்றாய் கட்டி அது என்ன செய்யப்பட வேண்டும், ஒன்றாய் இணைக்கப்பட்டு அது என்ன செய்ய வேண்டும், அது வளர்ந்தேற வேண்டும். ஒரு கட்டடம் எப்படி ஒன்றாய் இசைத்து கட்டப்பட்டு வளர்ந்தேறுகிறதோ அதை போல வளர்ந்தேற வேண்டும். இன்னும் பாருங்கள், வேத புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம், ஆண்டுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆள்றது மாத்திரம் இல்லை, நாம் அவரோடு கூட 2 தீமோத்தேயு 2:12 பார்க்கிறோம், நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
நம்மளால் பைபிளை படிக்கும்போது நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியல. கொரிந்தியர்லாம் படிக்கும்போது, பவுல் எழுதுகிற நிருபங்களை எல்லாம் படிக்கும் பொழுது, இஸ்ரவேலை நாம் சிங்காசனத்திலே கர்த்தரோடு உட்கார்ந்து நியாயம் தீர்ப்போம்னு சொல்லி போட்டிருக்கு. தேவதூதர்களை நாம் நியாயம் தீர்ப்போம்னு சொல்லி போட்டிருக்குது. உலகம் நம்மால் நியாயம் என்ன செய்யப்படுது? அங்கே பார்த்தீங்கன்னா நாம் அநேகருக்கு நியாயம் செய்யக்கூடியவர்களாய் அந்த நாளிலே கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருப்போம். இதெல்லாம் நம்மளால் நம்பவே முடியலை. ஆனால் பைபிளில் பார்க்குறோம், அவரோடு கூட நீங்கள் பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பாருங்கள், பாடு வருகிறது. பாடுகளை விட்டு ஓடி போயிடக்கூடாது. 1 பேதுரு 4:16 பார்க்குறோம், கிறிஸ்தவனாக இருந்து நீங்கள் பாடுபட்டீங்கன்னா அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை மறுதலிச்சுட்டு உங்கள் வழியில் நீங்கள் போயிடக்கூடாது. அது கர்த்தருடைய ஆளுமைக்கு அழகல்ல. அந்த கர்த்தருடைய ஆளுமைக்கு அடங்கி நடக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு அழகல்ல. நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுறீங்களா? நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. மத்தேயு 5:10-12 பாருங்கள். உங்களுக்கு முன்னின்ன தீர்க்கதரிசிகளெல்லாம் துன்பப்படுத்தினாங்க. அவங்கெல்லாம் உபத்திரவத்திற்கும் வேதனைக்கும் உங்களுக்கு மாதிரிகளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் பாடுபட்டாங்க. உங்களை அப்படி அங்கே பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் அந்த மாதிரி நீதி நிமித்தம் துன்பப்படும் பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறணும். பாடுபடுற அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது மூஞ்சியை தூக்கிட்டு உட்காந்துருக்கிறத பார்க்குறோம். மகிழ்ச்சியோடு இருக்கணும். பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. நீங்கள் கிறிஸ்துக்காய் பாடுபடும் போது மகிழ்ச்சியோடு இருங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்குது. முன்னின்ற தீர்க்கதரிசிகளை அப்படி தான் என்ன செஞ்சாங்க? வேதனைப்படுத்தினாங்க. நீங்கள் வேதனைப்படுத்தப்படுகிறீர்களா? நெருக்கப்படுகிறீர்களா? கண்ணின் பாதையில் போகிறீர்களா? சிலுவை சுமந்து கொண்டே முட்களின் பாதையில் நடந்து போகிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தருடைய ஆளுமைக்கு அடங்கி நடங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆளுமையை விட்டு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டு போகலாம். தேவசித்தம் செய்ய முடியாமல் போய்விடலாம். ஸோ சப்மிட் டு த ரூல் ஆஃப் காட். தேவனுடைய ஆளுமைக்கு நீங்கள் அடங்கி நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இதனாலே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த உடைய வார்த்தை வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய கிருபை நிழலை வைத்து காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆளுமைக்கு அடங்கி நடக்க கர்த்தர் கிருபை தாங்க. யார் யாரெல்லாம் இந்த ஆளுமையின் வளையத்துக்கு வெளியே நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் மறுபடியும் உடைய ஆளுமைக்குள் கடந்து வர உமக்கு தங்களை சப்மிட் பண்ண கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. பின்வாங்கி போயிருக்கிறவர்கள், வழுவி போயிருக்கிறவர்கள், ஆண்டவரே உம்முடைய ஆளுமைக்கு அடங்காமல் தாங்களாகவே தங்களுக்கென்று ஒரு வழியை வகுத்து நடக்கிறவர்கள், கிறிஸ்துவனுடைய மந்தைக்குள் தேவனுடைய கரத்திற்குள் அடங்கி நடக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க. கனம் துதி வல்லமைகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் உள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். மெய்யாகவே கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தை கொண்டு பேசினார். தேவனுடைய வசனத்தை நோக்கி நாம் திரும்புவோமாக. ஆமேன்.